பாக்ஸ் ஆபீஸ் கிங் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். தமிழ் சினிமாவில் கடந்த 50 வருடங்களாக யாராலும் அசைக்க முடியாத உச்சத்தில் இருந்து வரும் ஒரே நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். இந்திய சினிமாவில் 72 வயதிலும் ஹீரோவாக கலக்கி வரும் ஒரே நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். இவரின் படங்கள் வெளியாகிறது என்றாலே ரசிகர்கள் எல்லோருக்கும் திருவிழா கொண்டாட்டம் தான். ஒவ்வொரு படம் வெளியிடும் போதும் உலகம் முழுக்க ரசிகர்கள் தியேட்டரை தெறிக்கவிட்டு விடுவார்கள். அந்த அளவிற்கு இவருடைய மாஸ் இன்றளவும் குறையாத அளவிற்கு உள்ளது. ஒவ்வொரு படத்திலும் தனது வசூலை அதிகரித்துக் கொண்டு செல்கிறார். ஒரு சில படங்களுக்கு நெகட்டிவ் விமர்சனங்கள் வெளியானால் அடுத்த படத்தையே பிரம்மாண்ட வெற்றி கொடுத்த அனைத்தையும் அடித்து நொறுக்கி விடுவார். கடைசியாக ஒரு சில படங்கள் சரியாக செல்லாததால் பல நெகட்டிவ் விமர்சனங்கள் வெளியாகி இருந்தன. அதனை எல்லாம் ஒரு ஜெயிலர் படத்தின் மூலம் ஓடவிட்டிருந்தார். தற்பொழுது அதிக வசூல் செய்த படமாக ஜெயிலர் தமிழ் சினிமாவில் முன்னிலையில் இருந்து வருகிறது. தற்பொழுது விஜயின் கோட் திரைப்படம் வெளியாகி வசூல் சாதனையை படைத்து வரும் நிலையில் சூப்பர் ஸ்டாரின் வேட்டையன் திரைப்படம் அடுத்த மாதம் வெளியாகி இருக்கிறது. இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமாக இருப்பதால் தமிழ் சினிமாவின் புதிய பாக்ஸ் ஆபீஸ் சாதனைகளை படைக்கும் என கூறப்படுகிறது. மேலும் இந்த படத்தில் பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சன் நடித்திருப்பதால் நார்த் இந்தியாவிலும் இந்த படத்திற்கான வரவேற்பு பெரும் அளவில் இருக்கும். இதனால் வேட்டையன் திரைப்படமும் 1000 கோடி வசூலை டார்கெட் செய்துள்ளது. இந்த படத்தின் இறுதி கட்ட பணிகள் நடந்து வருகிறது. தமிழ் சினிமாவின் என்றென்றும் வசூல் மன்னன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் என்பதை வேட்டையன் படத்தின் மூலம் நிரூபிப்பார்.